அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சேலத்தில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. வேலை நிறுத்தத்தால் சேலத்தில் பெரிய அளவில் பேருந்து சேவை பாதிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தினால பெரிய அளவுல எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன நிலவரம்? வழக்கம் போல பேருந்துகள் எல்லாம் இயக்கப்பட்டு வருதா? அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தொடங்கி இருக்கக்கூடிய போராட்டத்தின் முதல் நாளான இன்று பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது. கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா போக்குவரத்து தொழிலாளர்களோட இந்த போராட்டம் என்பது முதல் நாளில் ஓரளவுக்கு தாக்கத்தை பெரிதளவு ஏற்படுத்தாது அப்படிங்கறத இப்போதையும் நிலைமையாக இருக்கு. சேலம் கோட்ட போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 1063 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் மாநகர பகுதிகளுக்கு மட்டும் 500 பேருந்துகளும், மீதமுள்ள பேருந்துகள் புறநகர பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது. அதே போல தொழிலாளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5700 பேர் பணியாற்றி வராங்க. இந்த சூழ்நிலையில அண்ணா தொழிற்சங்கத்தினர், சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த போதிலும் கூட மீதமுள்ள தொழிற்சங்கத்தினர் ஏஐடியூசி போராட்டத்திலிருந்து விலகிக் கொள்வதாக நேற்று அறிவித்திருந்தாங்க. அதே போல தோமுசா இவர்கள் வழக்கம் போல பணிக்கு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த தொழிலாளர்களை கொண்டு தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கோட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் கோட்ட மேலாண்மை இயக்குநர் சொல்லி இருக்கக்கூடியது வழக்கம் போல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதலாக ஆட்களை வரவைக்கப்பட்டு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பேருந்து இயக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் ஒரு கவன ஈர்ப்பு அடையாளமாக சேலம் மெய்யனூரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பணிமனை முன்பாக அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தற்பொழுது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக நெற்றியில் நாமமிட்டு இந்த போராட்டத்தில் பலர் கலந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் இது தொடர்ந்தால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத அண்ணா தொழிற்சங்கத்தோட தலைவர் இங்க இருக்காரு சென்னை கிருஷ்ணன் அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இப்போ எப்பவுமே இந்த போராட்டம் பாத்தீங்கன்னாக்கா இந்த முதல் நாள்ல இப்படி வழக்கமான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை, இந்த போராட்டம் தொடர்ந்தா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? எங்களோட கோரிக்கையும் பொங்கல் பண்டிகையில பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இதை நேற்று எங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களும் உடனடியாக எங்களை அழைத்து பேசணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% தொழிலாளர்கள், பணிபுரியும் தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலைக்கு வரல. 50% வர தொழிலாளியை வச்சு 100% பேருந்தை இயக்குறாங்க. மீதி பிரைவேட்ல இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர், இந்த சிஎல் டிரைவர் கண்டக்டர், இந்த காலேஜ் பஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரகோர டிரைவர், டெம்போ டிரைவர், அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு பேருந்து இயக்குறாங்க. இது பயணிகளுடைய பாதுகாப்புக்கு உகந்ததல்ல. எவ்வளவு ஒரு இது இருந்தாலும் இந்த அரசு நீங்க சொன்ன வாக்குறுதி அதிமுக ஆட்சியில 21% நாங்க கொடுத்தோம். அது நீங்க அது கம்மின்னு சொன்னீங்க. இப்ப நாங்க கேட்கறது, நாங்க கொடுக்கறது கூட நீங்க கொடுங்க, அதை உடனடியா கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். அதுக்கே பேச்சுவார்த்தைக்கே எங்களை கூப்பிடல, எங்களை மதிக்கல. இத்தனைக்கும் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற சிஐடி தொழிலாளர்களே அனைவரும் எங்களோட இணைந்து போராடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா தொழிலாளிகளுக்கு 100 நாள்ல நிறைவேற்றன்னு சொன்னதை தமிழக முதல்வர் இதுவரைக்கும் காது கொடுத்து கூட கேட்கல. எங்களுடைய பிரச்சனையை போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பட்டை நாமம் என்பதை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியின் மூலம் நிரூபித்துள்ளார்கள். இது உடனே இதை மாற்றி அனைவரும் அனைத்து தொழிற்சங்கத்தையும் அழைத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும். பாருங்க, இன்னைக்கு பஸ் எல்லாம் ஓடுது, எல்லா பஸ்ஸும் காலியா தான் போகுது, பொதுமக்களே வெளியே வரல. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசன்ட் தொழிலாளி அட்டண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50% தொழிலாளி வேலைக்கு வரல. இதுதான் உண்மை. அதனால அரசாங்கம் எங்களை இது ஈகோ பார்க்காம எங்களை அழைத்து பேசணும். நன்றி. அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல ஓய்வூதியர்களும் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களும் இங்க இருக்காங்க. அவர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க அப்படிங்கறது கேட்போம். சொல்லுங்க, இப்போ ஓய்வூதியர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு கலந்துட்டு இருக்கீங்க. உங்களோட கோரிக்கைகள் அரசுக்கு என்ன அப்படிங்கறது முன்வைக்கிறீங்க? நாங்க முக்கியமா வைக்கிறது இந்த 6 அம்ச கோரிக்கை தான். எங்களுக்கு உடனே இந்த டிஏங்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது, வாழ்வாதாரமா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அரசு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து
இது ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா நாங்க முற்றிலுமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டியது வரும். ராதா, சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திருப்பீங்க, பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் 50% பேரை கொண்டு 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் அந்த பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைக்காமல் இந்த போராட்டம் தொடர்ந்தால் நிச்சயமாக பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் ஏற்படும் அப்படிங்கறத இங்க இருக்க அண்ணா தொழிற்சங்கத்தினர் கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க. ராதா, தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களை தவிர மாற்று தொழிலாளர்கள் ஈடுபடுவதால் பயணிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.